குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் வந்து பொங்கல் வைக்க வந்திருக்கோம். பருப்பு அரிசி நம்ம வறுத்துக்கலாம். பருப்பு கூட சேர்த்து அரிசியும் சேர்த்துக்கிறேன். அரிசியும் பருப்பும் நம்ம சேர்த்து வறுத்துட்டு அப்புறம் நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இப்போ பருப்பும் அரிசியும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் இதை கழுவி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி கொதிக்கிட்டேன். இப்போ நம்ம அரிசி கழுவி போட்டுக்கலாம். அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் அதில் பசும்பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதில் வெல்லம் சேர்க்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அதில். இப்போ இது அப்படியே நல்லா வேகட்டும். அதுங்காட்டி நம்ம போய் விளக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு விளக்கு இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ போய் முந்திரி ஏலக்காய் நம்ம வறுத்து போட்டுக்கலாம். இப்போ பொங்கல் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். முந்திரி திராட்சைலாம் இதில் நம்ம வறுத்து போட்டுக்கலாம். பாதாம் முந்திரி திராட்சைலாம் போட்டிருக்கேன். நெய்யில் வறுத்து கொட்டிக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு பொங்கல். பால் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம்.